கனிமொழி அவர்கள் எனக்கு 30% என்னோட ஆட்களை மட்டும் நீங்கள் கொண்டு வாங்க, என்னோட மண்டலத்தை தனியாக பிரித்து கொடுங்க, அதில் நீங்கள் யாரும் உள்ளே வராதிங்க, நான் தான் அதில் யார் யாரெல்லாம் வரணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதாகவும், கூத்தாடிக்கு வசனம் எழுதுனது தானே உங்கள் தாத்தா அவர்கள்லாம், அப்போ அவரும் கூத்திலிருந்து வந்தவர் தானே, ஏன் பதறாங்க, எதனால பதறாங்க, உண்மையாலுமே பதறாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல தான் ட்விஸ்ட் இருக்குது. உதயநிதி அவர்கள் என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, அவரு பாதி நாள் சட்டமன்றத்துக்குள்ளேயே வர்றதில்லை. காலையில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்துட்டு மதியம் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, எனக்கு சேகர் பாபு அவர்கள் மீது கோபம் இல்லை, வருத்தம் மட்டுமே அப்படின்னு இருக்கிறாரு. அந்த வருத்தம் என்ன அப்படின்னா, கொளத்தூர்ல நம்ம தோல்வி தழுவுனதை நம்ம இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மக்கள் மறந்துட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம அவர் மறுபடியும் திமுக கட்சிக்காரவங்களை போய் மறந்துடாதீங்கன்னா அதை மக்களே மறந்துட்டாங்களே, மக்கள் மறந்ததுனால தானே தோல்வி தழுவி இருக்கிறார். அது இல்லாமல் திமுகவில் உட்கட்சி பூசல்கள் அப்படியே லைட்டாக விரிசல் வாங்குது. இப்போ எப்படி அதிமுகவில் சிவி சண்முகம், எடப்பாடி அவர்கள், கோயம்புத்தூரில் வேலுமணி அவர்கள்லாம் ஒரு பக்கம் நின்று சண்டை கட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். நிறைய இடத்துல நிறையா சோஃபா வந்தது போனது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி திமுகவில் அப்படியே விரிசல்கள் ஆரம்பிக்குது அப்படின்னு கோட்டை வட்டாரத்தினரே சொல்கிறாங்க. அதுலேயும் மிக முக்கியமாக கனிமொழி அவர்கள் எனக்கு 30% என்னோட ஆட்களை மட்டும் நீங்கள் கொண்டு வாங்க, என்னோட மண்டலத்தை தனியாக பிரித்து கொடுங்க, அதில் நீங்கள் யாரும் உள்ளே வராதிங்க, நான் தான் அதில் யார் யாரெல்லாம் வரணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதாகவும், உதயநிதி அவர்கள் எனக்கு தான் அதில் முழு பங்கு வேணும், நான் தான் இனிமேல் அடுத்த டிசைட் பண்ண போகிறேன் கட்சியை, அதனால் இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பு தரணும், சீனியர்லாம் நீங்கள்லாம் தயவு செஞ்சு இனிமேல் கௌரவ பதவி எடுத்துக்கிட்டு ஒதுங்கிக்கோங்க, அதிகாரத்தில் ஃபீல்டு விசிட்ஸில் இதெல்லாம் இனிமேல் இளைஞர்கள் தான் வழி நடத்துவாங்க, நான் அப்போ தான் ஏதாவது போட்டியாவது போட முடியும் அப்படின்னு சொன்னதாகவும், இதுக்கு நடுவில் இந்த டிஆர்பி ராஜா இவங்கெல்லாம் லைட்டாக சின்னதாக முளைச்சி யார் பக்கத்துக்கு சாயறது அப்படின்றது இல்லாமல் அவங்களும் தனியாக ஒரு சோர்ஸை ரெடி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அடுத்த ஆதாயம் வேணும், நமக்கு ஏதாவது ஒன்றா நமக்கு தேவை இருக்குது, சமுதாயம் இருக்குது பின்னாடி, இல்லை வேறு ஏதாவது பங்கு தேவை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறதாகவும், இது போக மாப்பிள்ளையார் அவர் தன்னோட கண்ட்ரோலுக்கு ஒரு பக்கம் எடுத்துக்கிறதாகவும், அதுவும் மிக முக்கியமாக பரந்தூர் விமான நிலையம் கேன்சல் ஆனது மாப்பிள்ளையாருக்கு மிக முக்கியமான சோகம், வணிகத்தில் பெரிய அடி, அந்த மாதிரி வணிகம் போச்சு அப்படின்னா, அதாவது அவர் பார்த்துட்டு இருந்த அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னா அதில் பெரு வருத்தமாக இருக்க போகுதுன்னு அதனால தான் நிறைய பேர் இருந்துருச்சு, ஐயோ போச்சு, நம்ம நிறைய பங்கு அதில் தான் வச்சுருந்தோம், ஆல்ரெடி முன்னாள் மினிஸ்டர் ஒருத்தர் ஏதோ 2000 சியை வாங்கிட்டு அங்கேயும் இங்கேன்னு மாற்றினார், கடைசியில் அவர் செத்து போயிட்டார், இந்த சி இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் பல தகவல்கள்லாம் இருக்குது. அதனால் மாப்பிள்ளையார் எத்தனை சோகத்தையும் எத்தனை வருத்தத்தையும் தான் சந்திப்பார், மீண்டும் இந்த இடத்துல எழ முடியாத அளவுக்கான செக்கு வைக்கிறதுனால எப்படியும் மீண்டும் அந்த வியாபாரத்தை எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் அப்படிங்கிறதுனால ஆளாளுக்கு எம்எல்ஏக்கள்லாம் பதறி அடித்து இல்லை நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்தே ஆகணும், ஏன்னா நிறைய காசு போட்டு வச்சுருக்காங்கல்ல, அதனால் நீங்கள் இந்த இடத்த கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு சிலர்லாம், அது பக்கத்தில் நம்ம துர்கா ஸ்டாலின் அவங்களோட வாட்டர் ஃபேக்ட்ரிஸ் பக்கத்தில் இருக்குது, அதுக்காக அந்த கிரவுண்ட் லெவல் நிறைய பேர் திமுகவினரே வாங்கி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இது உண்மைத்தன்மை அப்படிங்கிறது சரியாக தெரியல அப்படின்னாலும், ஆனால் ஏன் பதறாங்க, எதனால பதறாங்க, உண்மையாலுமே பதறாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல தான் ட்விஸ்ட் இருக்குது. இந்த இடத்துல கட்சி யார் அந்த இடத்துல எடுத்துக்கிறது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் இல்லை, சட்டமன்றத்துக்குள்ளே எந்திரிச்சு பேசுறதுக்கும் முதன்மையான நபரும் இல்லை, அதனால பாதியை ஏவாவேலு அவர்கள் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார், மீதி பாதியை நம்ம திருச்சி KN அவர்கள் எந்திரிச்சு ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ உதயநிதி அவர்கள் என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, அவரு பாதி நாள் சட்டமன்றத்துக்குள்ளேயே வர்றதில்லை, காலையில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்துட்டு மதியம் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ சட்டமன்றத்தையே சந்திக்காத இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அந்த திமுக எம்எல்ஏக்கள்லாம் பெரும் அதிருப்தியாக இருக்குது. என்னங்க அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், நமக்கு
சட்டமன்றத்தில் நமக்கு தலைமை தாங்கக்கூடியவர். ஆனால் அவரே எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுறாரு. அதை எந்திரிச்சு ஏதாவது கவுண்டர் கொடுப்பாருன்னு பார்த்தா அதுவும் கொடுக்கல. நம்மளாம் எந்திரிச்சு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குதுன்னு திமுகவினர்கிட்டயே ஒரு சோகமும் இல்லை, அந்த மேல்வட்டத்திலேயே ஒரு அதிருப்தியும் தெரிவிக்கிறாங்க. ஒரு ஃபயர்டாக இருக்க வேண்டாமா, எந்திரிச்சு நம்ம கருத்து சொல்ல வேண்டாமான்னு. ஆனால் அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம்னா, கருத்து சொல்றதுக்கு அவருக்கு என்ன தெரியும்? அவரே உப்பத்தான் உள்ள வந்தவர். அவர் ஏதோ படம் எடுத்துக்கிட்டு இருந்தார், படம் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா வெளியில போய் சொல்லிடுவாரு, நீங்க கூத்தாடிட்ட கொடுத்தீங்கன்னா அப்படின்னு. அப்ப விஜய் அவர்களை வச்சு நிறைய படம் எடுத்தது சம்பாரிச்சது யாரு? அதை நீங்க மக்களுக்கு கொடுத்துருக்கலாமே. அப்ப நீங்க எடுக்கலையா அந்த படத்தை? நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணலையா அந்த படத்தை? சன் பிக்சர்ஸ்னு வச்சு ஓட்டுனாங்களே, அப்போல்லாம் நீங்கள் அதை பற்றிலாம் பேசவே இல்லை. ரெட் ஜெயின் மூவிஸில் எடுத்து ஓட்டலையா என்ன? அப்போல்லாம் நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. அப்போ அவர் வியாபாரமாக உங்களுக்கு தேவைப்படும் போது அவர் தேவைப்பட்டார். இப்போ திடீர்னு கூத்தாடியாக மாறிட்டார் இல்லையா? கூத்தாடிக்கு வசனம் எழுதுனது தானே உங்கள் தாத்தா அவர்கள்லாம். அப்போ அவரும் கூத்திலிருந்து வந்தவர் தானே. அப்போ உங்களில் பல பேர் நடிகர்கள்லாம் இருந்தாங்களே, சந்திரசேகர் அவர்கள் இருந்தார், உங்கள் இடத்துல நெப்போலியன் அவர்கள் இருந்தார். அவங்க எல்லாம் சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தானே. அப்போல்லாம் அவங்க நெருக்கமானவங்களாக இருந்தாங்களா என்ன? உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா பல வார்த்தைகள் தூவுறது எப்போவுமே உங்களோட வழக்கம். அதனாலேயே கனிமொழி அவர்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இவங்கள்ட்ட விட்டால் கட்சி சின்ன பின்னமாயிரும், இனி நாடாளுமன்ற எலெக்ஷனை தவிர்த்துட்டு நம்ம இனிமேல் சட்டமன்றத்தில் கவனம் செலுத்துவோம், அந்த இடத்துல ஒரு வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கனிமொழி அவர்கள். அதனாலேயே அவர்கள் எனக்கு அந்த மண்டலத்தை விட்டு கொடுங்க. முன்னாடி அழகிரி அந்த மண்டலத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி அவர் ஒரு சரி ஆப்சண்ட் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு, ஓய்வு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு போயிட்டாரு. அப்பப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்குறாரு. அதுவும் இவங்களுக்கு எதிர்நிலையில் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. இன்றைக்கி கனிமொழி அவர்கள் ஒரு பக்கம் இழுக்க, மாப்பிள்ளையார் அவர்கள் ஒரு பக்கம் இழுக்க, உதயநிதி அவர்கள் ஒரு பக்கம் இழுக்க, இது அது போக குட்டி குட்டி அரசர்கள்லாம் ஒரு பக்கம் இழுத்து திமுக அப்படிங்கிறத ஒரு சின்ன பின்னமாக மாற்றிக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நிர்மல்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல பெயிண்ட் அடித்து வேறு இடத்துக்கு தான் விடணும் அப்படிங்கிற இடத்துக்கே இவங்களே உருவாக்கிடுவாங்க போல் இருக்குது. அதனால் நாகரிகமற்ற தன்மையும் சரி, இல்லை உட்கட்சி பூசலும் சரி, இதெல்லாம் கலைஞ்சு வர்றதுக்கு பார்த்தா அதிமுக இன்றைக்கி நேம்போர்டு கட்சியாக மாறிச்சு இல்லையா? இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எதிரி கட்சியாக நின்று தள்ளப்பட்டுருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். நிறைய இடங்களில் அங்கங்கே அவங்கவுங்களோட பார்ட்டி டாமினன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கனிமொழி அவர்களோட டாமினன்ட் பீப்புள்ஸ் எல்லாமே அந்தந்த இடத்துக்கு பொறுப்பாளர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவில். சீனியர் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ரெஸ்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இழுபறிகளில் புதிய கட்சி கூட உதயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கோட்டை வட்டாரத்திலேயே தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி தகவல் இருந்தது, கோட்டை வட்டாரத்தினர் உங்கள் நண்பர்களாக இருந்து ஏதாவது தகவல் இருந்தது அப்படின்னா தாராளமாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாகரீகமான கமெண்ட்டுகளுக்கு திருத்தமான பதில் கொடுக்கப்படும். நன்றி.